ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஐபிஎல் ப்ரிவ்யூ. ஆல்ரெடி நம்ம ஆர்சிபி ப்ரிவ்யூ பண்ணியாச்சு இந்த சேனலில். மும்பை இந்தியன்ஸ் ப்ரிவ்யூ பண்ணியாச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் வியூவர்ஷிப்புக்கு. ரெண்டு மெயின் டீம்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த வீடியோ, இன்னியோட வீடியோ மிச்ச 7 டீம் பண்ண போகிறோம் நம்ம. டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், கொல்கட்டா நைட் ரைடர்ஸ், பஞ்சாப், சன்ரைசர்ஸ், ராஜஸ்தான் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ், நம்ம ஹோம் டீமோட தனி ப்ரிவ்யூ ஒரு வீடியோ பண்ண போகிறோம். அண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது எவ்ரி மேட்ச் தயவு செஞ்சு இந்த சேனல் பாருங்கள். 5 ஃபேண்டசி பிக்ஸ் ஃபார் எவ்ரி மேட்ச். அட்வான்ஸில் ஐ வில் கிவ் அவுட் 5 ஃபேண்டசி பிக்ஸ். ஒர்க் ஆகுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ஃபேண்டசி ஆடுறீங்களோ ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் ட்ரை இட். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு டீம் நம்ம பேச போகிறது டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸுக்கு பிக்கெஸ்ட் ஸ்டோரி என்ன? ரிட்டர்ன் ஆஃப் ரிஷப் பந்த். ஏன்னா அந்த ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரிஷப் பந்த் இஸ் கமிங் பேக். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பழைய ரிஷப் பந்தா வருவாரா என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கீப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, பட் பண்ணுவாரான்னு தெரியல. டெல்லி கேபிட்டல்ஸ் ஆன் பேப்பர் நல்ல டீமுங்க. டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, ரிஷப் பந்த், குமால் குஷாக்ரா அப்படின்னு ஒரு வெரி எக்ஸைட்டிங் விக்கெட் கீப்பர் டேலண்ட் அவர் எடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் மிச்சல் மார்ஷ் இருக்கார். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஆன் பேப்பர் நல்ல டீம் தான். பட் போலிங் கொஞ்சம் வீக் மாதிரி எனக்கு தெரியுது. ஒவ்வொரு இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் அக்சர் பட்டேலை தவிர யாரும் இல்லை. பட் 2 பிளேயர்ஸ் நம்ம வி நீட் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் டெல்லி, குஷாக்ரா அண்ட் ரிஷப் பந்த். ஸோ மிச்சல் மார்ஷ் ஆல்சோ ரிச் வெயின் ஆஃப் ஃபார்ம். பட் இந்தியன் பிளேயர்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா குஷாக்ரா அண்ட் ரிஷப் அண்ட் அஃப்கோர்ஸ் மிச்சல் மார்ஷ். எனக்கு தெரிஞ்சு டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபைனல் 4 செமிஃபைனல்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ டோன்ட் திங்க் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர் மேக்கிங் தி பிளே ஆஃப்ஸ் திஸ் இயர். ஸோ அடுத்தது டெல்லி கேபிட்டல்ஸ் முடிச்சுட்டு நம்ம போகும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீம் இது குஜராத் டைட்டன்ஸ். எதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, இந்த லாஸ்ட் 4 months ஆர் 3 months ஸ்டார்டிங் வித் தட் சவுத் ஆஃப்ரிக்கன் டூர், அப்புறம் இங்கிலாந்து டூர், சுப்மன் கில் த பேட்ஸ்மேன் ஒரு வேறு லெவலுக்கு வந்தாச்சு. அண்ட் எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் சுப்மன் கில் தான் வருங்கால இந்தியன் கேப்டன். ஸோ இப்போ குஜராத் டைட்டன்ஸுக்கு சுப்மன் கில் இஸ் கோயிங் டு கேப்டன் தி சைட். ஏன்னா ஹார்திக் பாண்டியா ஹஸ் கான் டு மும்பை. ஸோ சுப்மன் கில் கேப்டன் ஆகிறப்போ கேப்டன் ஃபர்ஸ்ட் சீசன். எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் ரோஹித் சர்மாக்கு அப்புறம் சுப்மன் கில் வில் பி த கேப்டன். அஃப்கோர்ஸ் ரிஷப் பந்த் இஸ் தேர், பட் சம்திங் டெல்ஸ் மீ தட் சுப்மன் கில்லுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு இந்தியன் டீமை கேப்டன் பண்ணுறதுக்கு. பட் அது வேறு டாபிக் ஃபார் another டே. குஜராத் டைட்டன்ஸ் ஹர்திக் பாண்டியா போனாலும் தேவ் காட் அ லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இன் அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய், ஆப்கானிஸ்தான். சாய் சுதர்ஷன் டெரிஃபிக் ரஞ்சி சீசன், டெரிஃபிக் ஐபிஎல் லாஸ்ட் இயர். சுப்மன் கில், டேவிட் மில்லர் பஞ்சாபுக்கு ஒன்றுமே அடிக்கலை ஒரு 8 வருஷம் 10 வருஷம். குஜராத் போன அப்புறம் ஒரு வேறு மாதிரி ஒரு டேவிட் மில்லரை பார்த்தோம். ஸோ டேவிட் மில்லர் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. சுப்மன் கில், சாய் சுதர்ஷன். ஸோ ரஷீத் கான் பேக் சர்ஜரி பண்ணிவிட்டு கிரிக்கெட்டே ஆடலை. ஸோ ஐ திங்க் ஹி வாஸ் வெயிட்டிங் இந்த ஐபிஎல்லுக்கு டு கெயின் ஃபுல் ஃபிட்னஸ். ரஷீத் கான் இருக்கார். ஸோ தே ஹாவ் அ குட் bowling அட்டாக். ஸோ இவனோட ஆப்சன்ஸ், ஹார்திக் பாண்டியோட ஆப்சன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஹார்திக் பாண்டியா வாஸ் டூயிங் 3 roles, கேப்டன், bowler, பேட்ஸ்மேன். அது ரீப்ளேஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. கேப்டன்சி வைஸ் ஐ டோன்ட் திங்க் சுப்மன் கில் ஒரு ட்ராப் ஆஃப். ஆஷிஷ் நேரா ஒரு ரொம்ப ப்ரோஆக்டிவ் கோச். ஐம் ஷூர் என்ன பிளான்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு ரெடியாக வச்சுருப்பார். பட் பார்க்கணும் எப்படி இது பண்ணுறாங்க. ரஷீத் கான் ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா முகமது ஷாமியும் கிடையாது குஜராத் டைட்டன்ஸுக்கு. நான் இனிஷியலாக என்ன நினச்சேன்னா குஜராத் டைட்டன்ஸ் பிளே ஆஃப்ஸ் வருவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் மோர் அண்ட் மோர் இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீலிங் குஜராத் ஆல்சோ வில் மிஸ் அவுட் ஆன் தி பிளே ஆஃப்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் பற்றி பேசிட்டோம், டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி பேசிட்டோம். அடுத்தது நம்ம பேச போகிற டீம் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்.
இது இந்த டீமுக்கு நிறைய இருக்குங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் பாவம் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். வேர்ல்ட் கப்பில் ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. சவுத் ஆஃப்ரிக்கா போனார். இந்தியாவில் வந்து 2 இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் ஆடினார். பேக் இன்ஜுரி அவருக்கு இருக்குது. ஏன்னா பேக் இன்ஜுரின்றது ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா அது தொடர்ந்து வந்துனே இருக்கும். இட்ஸ் ரெப்படிட்டிவ். ஸோ அவர் ஒரு மேட்ச் ஆடல, அதனால் பிசிசிஐ அவரை கான்ட்ராக்ட் லிஸ்ட்லேயே எடுக்கல, விச் இஸ் அன்ஃபேர். ஹர்திக் பாண்டியா ஒன்றும் பண்ணாமே வெறும் ஐபிஎல் ஆடுறாரு, அவரை கான்ட்ராக்டில் வச்சுருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் ஒன் ஆஃப் த டாப் ரன் கெட்டர்ஸ் வேர்ல்ட் கப்பில் அவரை கான்ட்ராக்ட்லேருந்து எப்படி எடுத்தாங்க பிசிசிஐன்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் தேர். Phil Salt is a fantastic addition to Kolkata Knight Riders. Jason Roy போனது was a blessing. Phil Salt wicket keepingum பண்ணுவார். He's a fantastic batsman. 40 பால் ஆடினானா Phil Salt எப்படி 75 ரன் அடிப்பார். அந்த கல்கட்டா ஸ்லோ பிச்சஸில் அவர் 60 or 70 or 40 பால்ஸ் கொடுத்தாருன்னா அது ஃபென்டாஸ்டிக். Phil Salt பிகினிங்லேருந்து ஆடுவாங்களா, அதுதான் கொஸ்டின். அஃப்கோர்ஸ் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண். ஸோ த ஸ்பின் bowling is in terrific hands. ஹர்ஷித் ராணா ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங் பேஸ் bowler. அண்ட் ஒரு நல்ல ஐபிஎல் குட் கேட்டபிள்டம் ஆஸ்திரேலியன் டூருக்குன்னு இஸ் மை ஃபீலிங். ஹர்ஷித் ராணா நல்ல டேலண்ட்டு. ஸோ போலிங் இஸ் இன் குட் ஹேண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் ஆண்ட்ரே ரசல் இருக்கார். ஆண்ட்ரே ரசல் வந்து ரொம்ப வருஷமாக ஆடிட்டுருக்காரு கல்கட்டாக்கு. அந்த அவரால் ஓட முடியாது இப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் என்னமோ வந்து ஒரு 4-5 சிக்ஸ் அடிச்சிடுறாரு எப்படியோ. பட் ஆண்ட்ரே ரசல் த ஆல்ரவுண்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்கட்டாக்கு. ஏன்னா அவர் போலிங்லேயும் நல்ல யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூட்டர். அண்ட் நிதிஷ் ராணா இஸ் தேர் இன் த மிடில் ஆர்டர். ஸோ கல்கட்டா லுக் ஓகே. அப்படி ஒரு பேட்டிங் பவர் ஹவுஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் தேர் போலிங் இஸ் குட். அண்ட் அஃப்கோர்ஸ் ரிங்கு சிங், இந்த ஐபிஎல்னால தான் அவர் இந்தியன் டீமுக்கே வந்திருக்கார். ரிங்கு சிங் இருக்கார். எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் தட் திஸ் குட் பி கல்கட்டாஸ் இயர் செமிஃபைனல்ஸ் வரத்துக்கு. ரொம்ப யோசித்தேன், கல்கட்டாவா இவங்களா அப்படின்னு. குஜராத். அண்ட் ஐ திங்க் கல்கட்டா வில் மேக் தி செமிஃபைனல்ஸ், என்னோட ஃபீலிங். ஸோ பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பேச போகிற டீம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். இதுவுமே ஒரு வெரி இன்ட்ரீகிங் டீம். எதுக்குன்னா கேஎல் ராகுல் வந்து அகேன் அவர் ஸ்பெண்ட்ஸ் மோர் டைம் இந்த ஹாஸ்பிட்டல் தேன் இந்த கிரிக்கெட் ஃபீல்ட். ஸோ இப்போ கேஎல் ராகுல் வந்து மிடில் ஆர்டர் ஆட போகிறாரு. ஹீ இஸ் ஆடிஷனிங் ஃபார் தட் மிடில் ஆர்டர் விக்கெட் கீப்பர் ரோல். ஜஸ்ட் ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் பண்ண மாதிரி கேஎல் ராகுல் மிடில் ஆர்டரில் வந்து ஆட போகிறாரு டு சி இஃப் ஹி கேன் play in the same position for the World Cup. So KL Rahul இது ஒரு ரொம்ப important IPL, at least in the first 10 games, because squad வந்து I think they're announcing first week of May. ஸோ எப்படியும் ஒரு 8 மேட்ச் நடந்துடும். ஸோ கேஎல் ராகுல் ஹேஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி அவரோட கேஸை பில்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் லக்னோ நல்ல ட்ரேட் கிடச்சிருக்குங்க. தேவ்தத் படிக்கல் இஸ் கமிங் இன். குவிண்டன் டிகாக், தேவ்தத் படிக்கல் ஓப்பனிங். அண்ட் தேவ் காட் ஹிட்டர்ஸ் இன் த மிடில். கேஎல் ராகுல் இருக்கார். நூர் அஹமத் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் bowler. மோசின் கான் லெஃப்ட் ஆர்ம் குவிக், வெரி டேலண்டட் இந்தியன் bowler. ஸோ லக்னோவுமே ஒரு நல்ல டீம். பிட்வீன் லக்னோ அண்ட் கேகேஆர் ஈதர் ஒன் உள்ளே போவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் நான் கேகேஆரை பிக் பண்ணேன். பட் லக்னோ கூட ஒரு எக்ஸைட்டிங் டீம் தான். அந்த ஸ்டேடியமில் ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஏற்ற மாதிரி bowlers-உம் இருக்குது. ஸோ we have to see how they go. பட் லக்னோ quite promising. டாஸ் அப் இருக்கும்னு நினைக்கிறேன் லக்னோ அண்ட் கேகேஆருக்கு பிளே ஆஃப்ஸுக்கு. அடுத்தது நம்ம பேச போகிற டீம் பஞ்சாப். 15 வருஷமாக இருக்காங்க ஐபிஎல்லில். 15 எவ்வளோ ஆச்சு, 16 வருஷமாக இருக்காங்க ஐபிஎல்லில். கிங்ஸ் 11 பஞ்சாப் கிங்ஸ். என்னென்னமோ பேரை மாற்றுறாங்க, கேப்டனை மாற்றுறாங்க, கோச்சை மாற்றுறாங்க. பட் ரிசல்ட்ஸ் வர மாட்டேங்குதுங்க. ஆன் த கோர் ஃபேஸ் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா ரபாடா சுப்ரீம்லி டேலண்டட், ப்ராப்ளி த பெஸ்ட் பேஸ் bowler in the world along with பும்ரா. ரபாடா இருக்கார். லியம் லிவிங்ஸ்டோன், ஜானி பேர்ஸ்டோ, பிதாமகன் ஜானி பேர்ஸ்டோ இருக்கார். ஷிகர் தவான் எப்போவுமே ஐபிஎல்லில் தாதா. பிரப்சிம்ரன் சிங் சின்ன பையன். பேட்டிங் இஸ் இன் குட் ஹேண்ட்ஸ். ஆனால் ஏதோ நடக்குதுங்க பஞ்சாபில். ஏதாவது பண்ணுவானுங்க. எப்படியோ அந்த உடன் ஸ்பூனுக்கு தான் ஃபைட் பண்ணுவாங்க. இந்த வாட்டியும் அது மாறாதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். உடன் ஸ்பூனுக்கு தான் பஞ்சாப் ஃபைட் பண்ண போகிறாங்க. அடுத்த டீம் நம்ம பேச போகிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதுவும் ஒரு காமெடி டீமுங்க. கேப்டன் கோச் மாறிட்டே இருப்பாங்க. ஆர் கேப்டன் டே 1 இருக்கிற கேப்டன் கேம் 1 இருக்கிற கேப்டன் கேம் 8 இருக்க மாட்டார். ஸோ இது ஒரு காமெடி டீம் தான். எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் ரொம்ப இன்டர்ஃபியரன்ஸ் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஏடன் மாக்ரம் இப்போ தான் SA T20 ஹி லெட் இஸ் டீம் டு தி சாம்பியன்ஷிப். ஆனால்
பிஃபோர் த ஐபிஎல் எய்டன் மார்க்ரம் கேப்டன் கிடையாது, பேட் கமின்ஸ். ஏன்னா பேட் கமின்ஸுக்கு 18 கோடியோ 20 கோடியோ கொடுத்துட்டாங்க. ஸோ 20 கோடி கொடுத்து அவர் உட்காந்து வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸ் இஸ் அ பெட்டர் ஓடிஐ கிரிக்கெட்டர் தேன் அட் T20 கிரிக்கெட்டர். அது பேங்க்கை உடச்சாங்க பேட் கமின்ஸை வாங்குறதுக்கு. பட் அது அந்த ஃபெய்த் அவர் ரீபே பண்ணுவாரான்னு தெரியல. இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் கேப்டன், அதில் டவுட்டே கிடையாது. அவர் எல்லாமே ஜெயிச்சாச்சு. வேர்ல்ட் கப் ஜெயிச்சார், டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாச்சு. ஸோ பேட் கமின்ஸ் வெரி வெரி கேப்பபிள் கேப்டன். பட் T20யில் அவருக்கு அவ்வளோ ஒர்த் இருக்கா தெரியல. ஹென்ரிக் கிளாசன் இஸ் தேர் ப்ராப்ளி மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஹிட்டர் இன் T20 கிரிக்கெட். ஹென்ரிக் கிளாசன் இருக்கார். அபிஷேக் சர்மா at the top of the order. ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் சன்ரைசர்ஸ் நல்ல டீம் தான். மை இனிஷியல் தாட் வந்து அவங்க செமிஃபைனல்ஸ் வந்துடுவாங்கன்னு நினச்சேன். பட் ஏதோ கொஞ்சம் ஒரு சம்திங் டெல்ஸ் மீ அது செமிஃபைனல் வரமாட்டாங்கன்னு. ஸோ பார்க்கணும். குட் பி கம்ப்ளீட்லி ராங். அடுத்தது கடைசி டீம் நம்ம பேச போகுது ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் லாஸ்ட் இயருங்க 4 மேட்ச்சு, அதில் 1 ஜெயிச்சா அவங்க பிளே ஆஃப்ஸ். கடைசி 4 மேட்ச் தோத்துட்டாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்ல டீம் இருக்குது. பட்லர், ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ஹெட்மயர், த்ருவ் ஜுரல், ரியன் பராக் எல்லா ஹிட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அஸ்வின் அண்ட் சஹல் ப்ராப்ளி த பெஸ்ட் ஸ்பின் bowling அட்டாக் இன் தி ஐபிஎல். ட்ரெண்ட் போல்ட், நல்ல டீம் இருக்குங்க ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. ஆனால் ஏதோ பண்ணி லாஸ்ட் இயர் இதாகிட்டாங்க. இந்த வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு சங்கக்காரா ஏதாவது பண்ண போகிறாரா அந்த டீமை வச்சுன்னு பார்க்கணும். ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளே ஆஃப்ஸ் வருவாங்கன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ப்ரிவ்யூ பண்ணலை. பட் இப்போவே சொல்லிடுறேன், சென்னை சூப்பர் கிங்ஸ் எனி ஐபிஎல் அவங்க இருப்பாங்க ஃபைனல் 4ல், அதில் டவுட்டே இல்லை. இந்த வருஷமாக ஐ திங்க் வருவாங்கன்னு. பட் 4 பிளே ஆஃப் டீம்ஸ் எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் KKR. இதுதான் நான் பிக் பண்ணுற 4 டீம்ஸ் ஃபார் தி பிளே ஆஃப்ஸ். ஸோ எக்ஸைட்டிங் சீசன். பிகினிங்லேயே சொன்ன மாதிரி எவ்ரி கேம் முன்னாடி நம்ம ப்ரிவ்யூ பண்ணுவோம், எல்லா கேமையும் ப்ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் ஃபேண்டசி பிக்ஸ் எல்லா கேம்ஸுக்கும் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஃபேமிலிக்கு சொல்லுங்கள். சம்மர் ஆஃப் கிரிக்கெட் இஸ் ஹியர். என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Chat.